என்ன பொன்னி, மாடிக்கு துணி எடுக்கலான்னு வந்தியா? ஆனா இங்க துணி எதுவும் இல்லையே. ஒருவேளை காத்து வாங்கலான்னு வந்தியா? ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? புரியல பொன்னி. மனசு முழுக்க உனக்கு எவ்வளவு வன்மம் இல்ல? பொன்னி, நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. சீ, நடிக்காத. வரலட்சுமி பூஜை அப்போ குங்குமம் கை தவறி கொட்டிடுச்சேன்னு மனசு நொந்து நான் அழுதுட்டு இருக்கேன். ஆனா நீ அத பார்த்து மனசுக்குள்ள அவ்வளவு ஆனந்தமா சிரிக்கிற. மனசுக்குள்ள கூட இல்ல, வெளிப்படையாவே அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. அத நான் பார்த்ததுனால உன்னோட கேவலமான எண்ணம் என்னங்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே எவ்வளவு கீழ்த்தனமானவளா இருக்கிற தெரியுமா நீ? வேண்டாம் பொன்னி, எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு அண்ணில இருந்து என்ன பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க நீ. ஏய், நிறுத்துறே. நீ தப்பான எண்ணத்தோட தான் இந்த வீட்ல இருக்கங்கறதையும், சக்தி கிட்ட நீ பழகுற விதம் தப்பா இருக்குங்கறதையும் கண் கூடவே நான் பார்த்துட்டேன். அடிப்படையிலேயே உனக்கு ரொம்ப கேவலமான ஒரு மனசு. நீ அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து ஆனந்தப்படுற அல்ப குணம் உள்ளவன்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அதுவும் பூஜையில வச்சு குங்குமம் தவறிடுச்சேன்னு ஒரு பொண்ணு வருத்தப்பட்டா எவ்வளோ கல் நெஞ்சுக்காரங்களா இருந்தாலும் பாவம் அந்த பொண்ணுன்னு கொஞ்சமாச்சும் இறக்கப்படுவாங்க. ஆனா நீ குங்குமம் கொட்டினதை நினைச்சு நான் உடைஞ்சு அழறத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறல. நான் எங்க பொண்ணு இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டேன்? நீ இறக்கமே இல்லாம என்ன பார்த்து சிரிச்சத நான் கண்ணாடியில பார்த்துட்டு தான் உன்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேக்குறேன்.